ஹலோ ஆல், பிக் பாஸ் ஜெயிலில் என்ன நடந்துட்டுருக்குன்னு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஜெயிலில் திவ்யாவும் சாந்திராவும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள வச்சு செம்மையாக கலாய்ச்சிட்ருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லோரும் நம்ம விஜய் டிவியில் ஒவ்வொரு ஷோவில் இருந்தால் எப்படி இருக்கும், எந்த மாதிரி கேரக்டராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பேரும் சொல்லி கலாய்க்கிறாங்க. இதில் ரொம்ப கேவலமாக இல்லைனா கீழ்த்தனமாக பேசுனது யாரை வச்சு தெரியுமா? பார்வன், கமருதீன் அண்டு அரோரா, இவங்க 3 பேரும் வச்சு ஒரு விஷயம் சொன்னாங்க. பாரு கமருதீனை பற்றி என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு சீசனில் மருத்துவ முத்தம், இப்போ இந்த சீசனில் எப்படின்னா ஜெயில் முத்தம்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக கலாய்க்கிறாங்க. சரி, அவங்க பண்ணது தான் சொல்கிறாங்க, அது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. பாரு முன்னாடி நல்லா பேசிட்டு அவங்க பின்னாடி கேவலமாக பேசுகிறது தப்பான விஷயம் தானே. ஸோ இவங்க ஜெயிலில் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் பார்த்தோமேன்னு சொல்லிட்டு பாருவும் கமருதீனையும் கலாய்ச்சிட்ருக்காங்க. பாரு, கமருதீன் அண்ட் அரோரா இவங்க ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே மியூட் பண்ணிட்டாங்க நம்ம பிக் பாஸ். இவங்க இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல மக்களே. உங்களுக்கு ஏதாவது கஸ் இருந்தால் சொல்லுங்கள். மேபி ஒருத்தனுக்கு 2 பொண்டாட்டி இல்லைனா சக்காலத்தி அந்த மாதிரி ஏதாவது கேவலமான ஒரு விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் பிக் பாஸ் மியூட் பண்ணிட்டாங்க. கனி மற்றவங்களெல்லாம் சொல்கிறதெல்லாம் மியூட் பண்ணல. அப்போ இருக்கிறதுல ரொம்ப கேவலமான ஒரு வேர்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் ஒரு சூரிய பொம்மை அப்படி ஏதோ சொல்லுவாங்க, கெமியை. அதுக்கப்புறம் வியனா மகா நடிகை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சுபிக்ஷாவுக்கு கடல் கன்னியா. ஸோ இந்த மாதிரி கனியை குக் வித் கோமாளியில் கனியை குக்கு, அதே மாதிரி விக்கல்ஸ் கோமாளி. இந்த மாதிரி ஃபன்னியான வேர்ட்ஸ்லாம் ஓகேங்க. ஆனால் இவங்க பாருக்கூடியே இருந்துட்டு நேரம் கிடைக்கும்போது எப்படி கலாய்க்கிறாங்க பாருங்கள் பாருவை. ஸ்ரீ இவங்கள நம்பி தான் பாரு இப்போ ஒரு கேங்காக இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க இந்த கேங்கில் இருந்து பாரு வெளியே வரணும்.